குர்ஆன் இறங்கிய இடங்களுக்காக வேண்டி சென்ற ஹாஜிகள் எல்லாம் அங்கே போய் வந்து விட்டோம் என்று அவர்கள் தாந்தோண்டித்தனமாக இருக்கக்கூடாது. நமக்காக வேண்டி இறங்கிய அந்த குர்ஆனை ஒரு முறையாவது ஹஜ்ஜிலே ஓதி இருக்க வேண்டும். அதை ஓதியவர்கள் அதனுடைய அமல்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் சொன்னார்கள். ஹஜ் என்பது வெறும் சுற்றுலா இல்லை, சுற்றுலாவிற்காக வேண்டி போகக்கூடியவைகள் அல்ல. அது ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிமானவர்களுக்கும் கடமையான உடனே அதை செய்ய வேண்டியது அவர்களின் கடமைகளில் 5வது கடமை என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹாஜிகள் எல்லாம் நபிமார்கள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். மதீனாவின் மக்காவிலே நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிமார்கள் வணக்க ஸ்தலங்களாக இருக்கிறது. அந்த இடங்களுக்கு போய்விட்டு வந்தார்கள். வந்ததற்கு பின்னால் நபிமார்களின் குடும்பங்களை போன்று தங்களுடைய குடும்பங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள்.